வீக் டே ஈவினிங் 5 o'clock போன வாரத்தில் தூதுவளை கீரை நிறைய வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். ஏன்னா இப்போ குளிர்காலம் அப்படின்றதுனால அடிக்கடி சளி பிடிக்கும். ஸோ இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு காய வச்சுக்கலாம். இது பொடி அரைக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பன்னீர் ரோஜா இதையும் நான் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். கரம் மசாலாவில் போட்டு அரைச்சி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு சேனலில் பார்த்தேன். அவங்க கரம் மசாலாவில் போட்டு அந்த பூவை அரைச்சிருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலான்னு. தூதுவளையில் பார்த்திங்கன்னா இட்லி பொடி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறேன். அதனுடைய ரெசிபி நான் எடுக்கிறப்போ உங்கள் கூட சேனலில் ஷேர் பண்ணுறேன். ஈவினிங் பார்த்திங்கன்னா பால் நிறைய சேர்ந்துருச்சுன்னு பன்னீர் பண்ணிகிட்டு இருந்தேன். யூஸ்வலாக பார்த்திங்கன்னா வீக்லி ஒன்ஸ் நான் பன்னீர் பண்ணி வச்சுக்குவேன். ஸோ அந்த வாரத்துக்கு நமக்கு யூஸ் ஆகும். கடையிலேருந்து வாங்குகிற பன்னீர் எனக்கு அவ்வளோவா பிடிக்கிறது கிடையாது. வாட்டர் ஆறின பிறகு செடிகளுக்கு ஊற்றிடுவேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா தட்டைப்பயிரும் உருளைக்கிழங்கும் போட்டு குருமா வச்சுருந்தேன். அதை ரீஹீட் பண்ணிவிட்டு இங்கே பூஜை ரூமுக்கு வந்தாச்சு. விளக்கேற்றி சாமி கும்பிடலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கி பொழுது எனக்கு இப்படி தான் போச்சு. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.